ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் சப்பாத்தியும் சட்னி சாம்பாரும் தான். ஏன்னா கொஞ்சம் சாம்பார் மீதம் இருந்ததுனால அதை அப்படியே கீழே ஊற்றக்கூடாதுன்ட்டு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு சாதம் வடித்து வாழைக்காயும் கடலைப்பருப்பு கூட்டு வெந்தய குழம்பு. இந்த வெந்தய குழம்புக்கும் வாழைக்காய் கடலைப்பருப்பு கூட்டுக்கும் சாப்பிட்ற சாப்பாடு சூப்பராக இருக்கும். குழம்பு வெந்தய குழம்பு நல்லா கட்டி அந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு கூட்டு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு கடைக்கு போயாச்சு. கடையில் போய் வயர் வாங்க வேண்டியது இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதுக்கு பதில் ஒரு 10 கட்டு சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டு போய் வாங்க போனேன். எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. வயர் எல்லா கலர்லேயும் வெள்ளையிலேருந்து பிங்க் கலரு, க்ரீனு, இந்த மாதிரி எல்லாமே எல்லா கலரும் ஒவ்வொரு கட்டு தான் வாங்கியிருக்கேன். ஆனால் 2 கட்டு சேர்த்து வாங்கினேன். ஜோடியாக வாங்கினா தான் நல்லாயிருக்கும். ஆனால் நான் கொண்டு போன பணத்துக்கும் இந்த வயருக்கும் அவ்வளோதான் இருந்தது. அதனால் ஒவ்வொரு கட்டு மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. வந்ததுமே சரி வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன். நல்லா வயர் கொஞ்சம் நல்லா மெலிசாக நல்லா இருந்தது. எப்போயும் வாங்குகிற கடையிலே தான் வாங்கியாச்சு. அதோட கொண்டு போன பணத்துக்கு இவ்வளோ வயர் தான் வாங்க முடியுங்கிறதுனால மொத்தமாக வாங்கிட்டு வந்துச்சு. ஏன்னா ஒரு 2 கட்டு ஒரு வயர்னால் 2 கட்டு வாங்கினா தான், ஒவ்வொரு கலர்லேயும் 2 கட்டு வாங்கினா தான் நல்லாயிருக்கும். ஆனால் நான் எல்லாமே ஒவ்வொரு கட்டு தான் வாங்கியிருக்கேன். விலையும் கம்மி தான். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ரேட்டுங்கிறதுனால இங்கே இந்த ரேட்டு வயர் வாங்கியிருந்து ஏற்கனவே பழசுது போட்டிருந்தேன். அதுக்கு கொஞ்சம் வயர் கொஞ்சம் கண்டுக்கிடாமல் இருந்தது. அதையும் கொஞ்சம் போட்டு பின்னி முடிச்சாச்சு. இன்னும் உள்ளே சொருகிறது தான். வயர் கூட பின்னுறதெல்லாம் சீக்கிரமாக பின்னிடலாம். உள்ளே சொருகிறது தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதை உள்ளே பார்த்து எல்லா கீழே வரையும் சொருகணும். அதையும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம சிரட்டையிலேயே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம மேலே ஏதாவது போட்டு வச்சு அதில் ஒரு செடி மாதிரி எதனால நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்கிறதுனால சிரட்டையில் இந்த மாதிரி பெயிண்ட் அடித்து எல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு பெயிண்ட் அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாவது ஒன்று பண்ணலாங்கிறதுனால எதை யோசிச்சு என்னதாவது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.